Sponsored by Buy Mode eShopping. ஆதியே துணை ஆத்ம வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தர் ஞானிகள், சித்தர்கள், பாரவான்கள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இறை வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது, நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்குது. இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அதுவும் வெவ்வேறு பேர்களில் அதை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இன்மை மறுமை அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை, மறுமை நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது இறப்புக்கு அப்புறம் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் வந்துட்டு ஜீவன வாழ்க்கை, ஜீவ வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈகம் பரம் அப்படின்னு நம்ம ஹிந்து மதத்துலலாம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு பேர்களில் ஒரே விஷயத்தை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படின்னா அது அப்படி பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் இறப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இறப்பு வந்து முடிவல்ல. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம், இறந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அதோட வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இறப்பு வந்து முடிவல்ல, மனிதர்களுக்கு அது முடிவல்ல. அதுக்கப்புறம் இறப்பு அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதர்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னா பார்த்தோன்னா, மனிதர்களுக்கு மட்டும்தான் 6வது அறிவு, இறைவனை அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு இன்பம் துன்பம், அதே மாதிரி பாவம் புண்ணியம் எல்லாமே இந்த மனித பிறப்புக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற 5 அதே மாதிரி இறைவனை வழிபடணும், இறைவனை அறியக்கூடிய அறிவு இதெல்லாமே அவங்களுக்கு இல்லை. அவங்க பிறப்பாங்க, வளருவாங்க, அவங்க வாழ்க்கை முடிஞ்சால் அதோடு முடிஞ்சது, அவ்வளோதான். அதே மாதிரி மனிதர்களுக்கு அப்படி அல்ல. அப்போ இந்த இறப்பு அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய தொடக்கமே, அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கமே இருக்குது. அப்போ அந்த தொடக்கம் நல்லதாக தொடங்குவதற்கு நம்ம இந்த வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து பாரவான்களும். இப்போ இதை நமக்கு புரிந்து கொள்ள முடியாதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்ளும் பொழுதும் நம்மளால் பார்க்க முடியலை அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அணுகுமுறைகள் இருக்குது. இப்போ இதை ஒரு சிறிய கதையின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் அதே சமயம் அதனுடைய உண்மைத்தன்மையும் உணர முடியும். இது ஒரு கற்பனை கதையாகவே இருந்தாலும் இதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இறை தத்துவத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதை தான் ஒரு தாயினுடைய வயிற்றில் இரட்டை குழந்தைகள் வளர்ந்துட்டு வர்றாங்க. இப்போ வந்து பிரசவிக்கக்கூடிய அந்த நேரம் வந்துடுச்சு, ஒரு வாரம் இருக்குது. அப்படிங்கிற பொழுது இந்த 2 குழந்தைகளும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது முதல் குழந்தை வந்து சொல்லுது, இப்போ வந்து நம்ம ஒரு துளி அளவு சின்ன உருவமாக இருந்தோம், இப்போ வளர்ந்து 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 பெருசாகிட்டோம், இதுக்கு மேலே நமக்கு இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு இடம் இல்லை, நம்ம கண்டிப்பாக பிரசவமாகி நம்ம வெளியில் போயிடுவோம். அப்படி வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதோ கதி தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதுக்காக நம்ம இங்கே உள்ளேயும் இருக்க முடியாது, வெளியே போயே ஆகணும், வெளியே போகிறதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட 2வது குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு அப்படி தோணலை, எனக்கு வந்துட்டு வெளியில் போனாலும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது இதை விட நல்ல பிரகாசமாக இருக்குது, ரொம்ப இடம் விஸ்தாரமாக இருக்குது அப்படின்னு தோணுது. அதே மாதிரி அப்படியா உனக்கு அப்படி தோணுதுன்னா, அப்படி தோணுனா இப்போ நம்ம இங்கே கருவறைக்குள்ளே நமக்கு இருக்கும் பொழுது முதல் குழந்தை சொல்லுது, நம்ம கருவறைக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு உணவு வருது, எல்லாமே நம்ம இருக்க இடத்துக்குள்ளே வருது, நம்ம எந்த எஃபோர்ட்டும் போடாமல் அது வாட்டுக்கு எல்லாமே நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் நம்ம அங்கே வெளியில் போயிட்டு உனக்கு இவ்வளோ இடம் இருக்குது, வெளிச்சம் இருக்குன்னா நீ உணவுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அங்கே போனோன்னே இங்கே வாயினாலெல்லாம் சாப்பிட்றதில்ல, தொப்புள் கொடி வெளியாக நமக்கு உணவு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அங்கே போனால் நம்ம வாயால் சாப்பிடுவோம், காலால் நடப்போம் அப்படின்னு சொல்லுது. என்னது வாயால் சாப்பிட்றது,
காலால் நடக்கிறதா, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா, அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ நீ சாப்பிடுவோம் அப்படின்னா என்ன சாப்பிடுவோம், உனக்கான சாப்பாடை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்குது. அப்போ அதுக்கு வெளியில் போனோடனே எனக்கு அம்மானு ஒருத்தருங்க இருப்பாங்க, அவங்க என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்குவாங்க, அவங்க எனக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது அந்த குழந்த. அப்படி அது மட்டும் இல்லை, இப்போவே இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு முதல் குழந்தை சொல்லுது. அப்போ மறுபடியும் இரண்டாவது குழந்தை சொல்லுது, இப்போ கூட நான் வந்து கருவறைக்குள்ள இருக்கையிலையும் கூட நான் வந்து அம்மாக்குள்ளே தான் இருக்கிறதா நான் உணர்கிறேன். அதே மாதிரி அம்மா வந்து அப்பப்போ அம்மா பேசுகிறது எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லுது. அப்படியா, அது எப்படி சாத்தியம், நம்மளே ஒரு இருட்டறைக்குள்ளே இருக்கிறோம், நீ அம்மாவுக்குள்ளே தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிற, அம்மா எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அம்மா சத்தம் கூட கேட்குது, அம்மா பேசுகிற சத்தம்லாம் கேட்குதுன்னு சொல்கிறியே, அப்பப்போ கேட்குதுன்னு நீ சொல்கிறியே, இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை, உனக்கு எப்படி தான் இப்படிலாம் தோணுதோ அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுக்கு இந்த குழந்தை அமைதியாக பேசாமல் இருக்குது. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் நம்பணும் அப்படின்னா நீ ஒன்று செய், நீ வந்து இப்போ நீ வெளியில் போயிட்டு இந்த மாதிரி வாயால் சாப்பிட்டு காலால் நடந்து அம்மாவுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, உன்னை டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் சொல்கிறீல, இதெல்லாம் நேராக பார்த்தவங்கள ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து நீ என்னை உள்ளே வந்து சொல்லு, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த முதல் குழந்தை. அதுக்கு இந்த குழந்தை மறுபடியும் அமைதியாக மௌனமாக இருந்துருது. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ வந்து அந்த குழந்தை சொல்லுது, அது என்னால் முடியாது, ஏன்னா அப்படி போயிட்டோம், நம்ம வெளியில் போனவங்க யாரும் இங்கே உள்ளே வர முடியாது, அப்போ வந்தால் தானே நான் உங்கள்கிட்ட காமிக்க முடியும், ஆனால் எனக்கு அப்படி ஒரு தோணுது, எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அமைதியாக சோகமாக இருந்துடுது. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம இறைவனுக்குள்ளேயே இருக்கோம், இறைவனோடையே இருக்கோம். இறைவன் நமக்கு நமக்குள்ளே இருந்து நமக்கு நடராஜராக நடனம் ஆடிக்கிட்டே இருந்தால் கூட நம்ம எதையுமே அதை பற்றி உணராமலே இந்த வெளி உலக நாட்டங்கள்லேயே நம்ம ஈடுபட்டுட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணராமலே இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கருப்பைக்குள்ளே இருக்க குழந்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாமளும் இருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டாவது குழந்தை எப்படி நம்புதோ அதே மாதிரி தான் நம்ம ஞானியர் சித்தர் புருஷர்கள்லாம் நம்ம சொன்னாலும் இந்த முதல் குழந்தை மாதிரி நம்ம நம்ப மறுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இதற்கான வாழ்க்கை என்ன, இதை எப்படி அறிகிறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றின ரகசியங்களையும் நம்மளுடைய உணர்வு நிலைகளையும் நாம் மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நாமளும் புரிஞ்சுக்கலாம். நன்றி. இன்பு.